வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முரளி சீதாராமன் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து வாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமா இருக்கேன். பி குரு சேனல் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சார், தமிழ்நாடு அரசியல் மீண்டும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறதா தெரியுது. அதுவும் குறிப்பா இன்னைக்கு அதிமுகவினர் சிலர் தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்றோர் இணைஞ்சிருக்காங்க. அந்த நிகழ்வுல தமிழ்நாடு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசினார். பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொன்னார். அவரு ஒரு முக்கியமான செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கரூர்னு சொன்ன உடனே நான் செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, திமுக எங்களுடைய முக்கியமான எதிரி திமுக தான் அப்படிங்கறத அவர் டிக்ளேர் பண்றாரு. இன்னொன்னு, கரூர் சம்பவத்துக்கு முக்கியமான காரணமே திமுக அப்படிங்கிற ரீதியில அவருடைய பேச்சு இருந்தது. பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறார். எப்படி காவல்துறை அலைக்கழித்தார்கள், தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் பதிவிட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டு அது இன்னைக்கு வந்தது ஒரு பெரிய 10,000 வாலா மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு 10,000 வாலா இல்ல, ஆனா ஒரு சரவெடி மாதிரி இன்னொன்னு போட்டாரு. அதாவது இந்த முதல்ல தனியார் பள்ளிகளினுடைய கூட்டமைப்பு அவர்கள் சொன்னாங்க இல்லையா, நாங்க ரெக்கக்னிஷன் வாங்குறதுக்கு இவ்வளவு லஞ்சம் தர வேண்டியிருக்கு, ஸ்டேட் போர்ட்ல இருந்து சிபிஎஸ்சிக்கு போறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டுக்கு இவ்வளவு லஞ்சம் தர வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இருந்த போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கூட சொன்னார்கள், இந்த மாதிரி தனியார் பள்ளி நிர்வாகங்கள் இனிமே கிளியர்னா அப்படியே வாங்கிக்கலாம், லைசன்ஸ் ரினியூவல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே ஆன்லைன்ல முடியும், அதனால தனியார் பள்ளிகள் தங்கள் ஃபீஸை கூட கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்லாம் கூட சொன்னார். அதற்கு பிறகு ஜோஹோ வேம்பு அவர் என்ன பண்ணார், நான் ஒரு இலவசமா தனியார் பள்ளி, நான் ஒரு இலவச கல்வி நடத்துவதற்காக ஒரு பள்ளி நடத்தினா அதுக்கு கூட இவங்க காசு கேட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய பரபரப்பை போன வாரம் ஏற்படுத்தியது. அப்போதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு போட்டார் இல்லையா, இன்னைக்கு போட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அணுகுண்டுன்னு சொல்லலாம். ஆனா அன்றைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் போன வாரத்திலேயே கூட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள். என்னன்னா, 32 துறைகள் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த 32 துறைகள்ல 16 துறைகளை உதயநிதியும் 16 துறைகளை சபரீசனும் பிரித்து கொண்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள்னு பேசினார். பேசியது யாருன்னா ஆதவ் அர்ஜுனா. அவர் கட்சியில மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் நம்பர் 3 பொசிஷன்ல இருக்காரு. விஜய் முதல்வர், புசி ஆனந்த் நம்பர் 2, நம்பர் 3 ஆதவ் அர்ஜுனா. அவர் டால் பர்சனாலிட்டி, அவரும் உயரமான டால் பர்சனாலிட்டி, கட்சியில அவர் வகிக்கிற பொசிஷனும் டால் பொசிஷன். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை சொன்னார். 32 துறைகள்ல 16 பிரிச்சுக்கிட்டு கொள்ளடிக்கிறாங்கன்னு சொன்னது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல அதிமுகவை சேர்ந்த 2 விஜயபாஸ்கர், அப்புறம் வளர்மதி, அப்புறம் இவங்கெல்லாம் இணைவதை பற்றி இந்த மாநாடு இன்னைக்கு நடந்தது. அந்த மாநாட்டுல ஆதவ் அர்ஜுனா பேசும்போது அதை விட சீரியஸான, பல மடங்கு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லி இருக்கிறார். அதாவது அவர் அந்த ஃப்ளோல பேசினாரா, திட்டமிட்டு பேசினாரா, ஸ்பான்டேனியஸா பேசினாரா, இல்ல தயாரித்து பேசினாராங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அவர் பேசிய விஷயம் மிக மிக முக்கியமானது. அதாவது கரூரில் 41 உயிர்களை, எங்க ஆட்களை போலீஸை வச்சு நீங்க தான் கொன்னீங்கன்னாரு. அது மட்டும் இல்லாம தலைவர் போற இடத்துல எல்லாம் ஏதாவது கலாட்டா பண்ணணும், நாங்க 2000 போலீஸ் தர மாதிரி தருவோம், ஆனா யாரையும் அனுப்ப மாட்டோம், அந்த இடத்துல இன்னொரு ஸ்டாம்பீட் நடக்கட்டும், அப்படி ஸ்டாம்பீட் நடந்தா இன்னும் பல உயிரிழப்புகள் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும் இந்த விஜய் கட்சிக்கு அப்படின்னு எல்லாம் திமுக சதி திட்டம் தீட்டியது. அதனாலதான் நாங்க திருப்பூர் மாநாட்டை கேன்சல் பண்ணோம். திருப்பூர்ல நடந்த இந்த கூட்டத்தை, ஏன்னா செந்தில் பாலாஜி பொறுப்புல கொங்கு மண்டலம் இருந்தது, அவங்க அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, அதனாலதான் நாங்க திருப்பூர் கூட்டத்தை ரத்து பண்ணோம், அதுக்கு பிறகு கடலூர் கூட்டத்தை ரத்து பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 12 கூட்டங்களுக்கு மேல அவர் கேன்சல் பண்ணோம்னு சொன்னாரு. இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது பண விஷயமாவது பரவாயில்ல, ஏதோ இவ்வளவு லட்சம் அவ்வளவு லட்சம் அவ்வளவு கோடிங்கிறது, இது உயிர்கள் சம்பந்தப்பட்டது, 41 உயிர்கள் சம்பந்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனா இவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை
அல்லது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை ஓப்பனா பேசியிருக்காரு. இது எப்படி இது வந்து திமுக எதிர்கொள்ள போகுதுன்னு நமக்கு தெரியல. இப்போ இதே குற்றச்சாட்டை இப்போ நம்ம பாஜகவினுடைய நைரா நாகேந்திரனோ இல்ல அண்ணாமலையோ சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, இந்நேரம் திமுக பொங்கி எழுந்திருக்கும். பொங்கி எழுந்து அவருடைய கொடும்பாவியை கொளுத்துவது, உருவப்படத்தை எரிப்பது, அப்படி இப்படின்னு கோர்ட்ல வழக்கு போடுவது, கண்ணாபின்னு அண்ணாமலையோ இல்ல நயினார் நாகேந்திரனோ இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்கன்னா திமுகவோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இன்னைக்கு காலையில ஆதவ அர்ஜுனா பேசியதுல இருந்து இன்று வரைக்கும் இப்போ இது வரைக்கும் ஒன்னும் பெரிய திமுக சைட்ல இருந்து ஒரு வைப்ரண்ட் ரியாக்ஷன் வந்த மாதிரி தெரியல. ஆனால் இது மிக பயங்கரமான குற்றச்சாட்டு. திமுகவை மிகவும் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அப்படித்தான் நான் அதை பாக்குறேன். சார், ஒரு பக்கம் அதிமுகல இருந்து தாவேகாவுக்கு நிறைய பேர் போறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, தாவேகா எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்க திமுக முயற்சி செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு அதற்காக ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு போன்றோர் கைது செய்யப்படுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு விஷயம், திமுக இதை செய்யுமா, செய்ய போகிறார்களா, செய்திருப்பார்களா அப்படிங்கறதெல்லாம் நிறைய ஊகத்துக்குரியவை, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு சட்டமன்றத்தில் திமுகவை போட்டு இந்த கிழி கிழிச்சாங்க. நான் போன முறையே சொன்னேன். அதாவது சட்டமன்றத்தில் மிக கடுமையாக அப்பா எங்க காணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஆக்ஷன் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி திமுகவினுடைய அந்த முறையில ரொம்ப டேமேஜ் பண்ணப்போ நம்ம எதிர்பார்த்தோம் திமுக நிச்சயமா எதிர்வினையில இறங்கும். ஏன்னா ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, எதிர்கட்சின்னா நாங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு தரம் சொல்லியிருக்காரு. அதனால திமுக வந்து அதை அப்படி பார்த்துக்கிட்டே சும்மா இருக்கிற கட்சி கிடையாது. அதனுடைய சுபாவம் அது கிடையாது. திமுக கடந்த காலங்களில் பல இப்ப விட்டுருங்க, இப்ப அவன் பணம் கொடுத்தாங்களா இல்ல இது வந்து குற்றச்சாட்டு நிலைமையில இருக்கு, அதனால நம்ம வந்து அதை பத்தி இப்ப உள்ள போக முடியாது. ஆனா கடந்த காலங்களில் திமுக தனக்கு வேண்டாத அரசியல் கட்சிகளை உடைப்பதில் ஒரு கைத்தேர்ந்த கட்சி. அவன் எப்படி கொடுத்தாங்கிறது தெரியாது. கம்யூனிஸ்ட் கட்சி, ஆனானப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியவே உடைத்து அதுல மிக முக்கியமான தலைவரா இருந்த மணலி கந்தசாமியவே சுப்பு, மணலி கந்தசாமி போன்றவர்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்து தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஃபார்ம் பண்ண வச்சு அது பண்ணதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக திமுகவோடு சேருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க 2016. அவர் சேராம போன போது அந்த கட்சியில இருந்து 3 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதுல வந்து இப்போ ஈரோடு கிழக்குல நின்று போன முறை வெற்றி பெற்றார் அல்லவா சந்திரகுமார் போன தேர்தல்ல, அந்த 3 எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து விலைக்கு வாங்கினார்களா இழுத்தார்களா என்னன்னு தெரியாது, ஆனா தங்க பக்கம் இழுத்து தேமுதிகவை உடைத்தது திமுக. அதனால எதிர்கட்சிகளை உடைப்பதில், தங்களுக்கு போட்டியாக வருபவர்களை உடைப்பதில் திமுகவுடைய வரலாறு, கடந்த கால வரலாறு என்பது அது வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்க, அது எங்க ராஜதந்திரம், நீ வேணா காப்பாத்திக்கோ, உங்க உறுப்பினரை நீ காப்பாத்திக்கோ, கட்சினா அப்படிதான் பண்ணுவோம், அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அதனால இப்போது எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காரு, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, 35 கோடி ரூபாய் அவர்கள் தந்து எங்களிடம் வருவதற்கான, எங்க பக்கம் இழுப்பதற்கான ஆதாரங்கள், குதிரை பேரம் நடத்துவதற்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜான்னு நினைக்கிறேன், அவரை தான் அவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவர் அப்ரோச் பண்ண உடனே அவர் உடனே வந்து தாவேகா தலைமையகத்தை தொடர்பு கொண்டு, அது மட்டும் இல்ல அவரை மிரட்டவும் செய்திருப்பதாக குற்றச்சாட்டு. இதை நாங்க இந்த மாதிரி உன்னை அப்ரோச் பண்ணோம், உன்னை நாங்க கேன்வாஸ் பண்ணோங்கிறத நீ எங்கேயாவது வெளியில சொன்னீங்கன்னா உன் குடும்பத்துக்கே ஆபத்து, உன் உயிருக்கே ஆபத்துன்னு மிரட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த வழக்கு வந்து போட்டிருக்காங்க. வழக்கு போட்டு அதுல அந்த அந்த ஒரு யூடியூபர் திருநாவுக்கரசு நினைக்கிறேன், அவரை கைது பண்ணிருக்காங்க. அப்புறம் கரூர் கம்பெனின்ற வார்த்தையவே பயன்படுத்துறாங்க. யாருன்னா இந்த சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்கள் பயன்படுத்தும் போது கரூர் கம்பெனியை சேர்ந்த 2 பேரை கைது பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. மொத்தம் 6 பேர் இது வரைக்கும் கைது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து இது பின்னாடிதான் அது இட் வில் அன்ஃபோல்ட். என்ன நடந்ததா எப்படி அது நடந்ததுங்கிறதெல்லாம் பின்னாடிதான் நமக்கு தெரிய வரும். ஆனா இன்னைக்கு தேதியில சிடிஆர் நிர்மல்குமார் தெளிவா என்ன சொல்லியிருக்காரு, 35 கோடி ரூபாய் கொடுத்து எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு திமுக திட்டமிட்டது, அதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குங்கிற. அது வரும்போது அது தெரியும், அவர் என்ன ஆதாரங்கள் வைத்திருக்கிறார் என்பது போக போதான் தெரியும். சார், அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சமீபத்துல நடந்திருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருந்த போது முன்னாள் மத்திய அமைச்சர் திரு TR பாலு அவர்கள் ஒரு டெஃபமேஷன் கேஸ் கொடுத்திருந்தார். அதை வந்து இப்ப அவர் வாபஸ் வாங்கியிருக்காரு. அவரோட வக்கீல் வில்சன் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, 2 பேரும் ஒரு சமரசத்தின் பேர்ல தான் வழக்கை வந்து வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் அப்படிங்கிற ரீதியில சொல்றாரு.
இதுக்கான மறுப்பு வந்து அண்ணாமலை தரப்புல இருந்து வரல. அதனால எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இதற்கு சரியான மறுப்பை வந்து அண்ணாமலை தெரிவிக்கவில்லை? ஏன்னா ஒரு பக்கம் வந்து டி.ஆர். பாலுவ தன்னுடைய நிலை வந்து சரியான நிலைங்கிற ரீதியில அவர் கொண்டு போவதற்கான சாதகமான பாயிண்டா அவரு கொண்டு போறாரு. இத சரியில்லை அப்படிங்கிறது நார்மலா வந்து அண்ணாமலை வந்து சொல்லுவாரு. ஆனா இந்த முறை வந்து அவர் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருது. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அண்ணாமலை மறுக்கவில்லை என்று சொல்வது தவறு. அவர் நேத்துக்கே கிளியரா அறிக்கை விட்டுட்டார். ஐ ஸ்டாண்ட் அட் மை பொசிஷன். அந்த மாதிரி கேட்டார்கள்ங்கிறத நேத்திக்கே அவர் தெளிவா அறிக்கை விட்டிருக்கார். அந்த அறிக்கையில் அந்த நீங்க கேட்டதற்கான பதில் இருக்கிறது. அதாவது நான் வந்து இதுல என்ன பார்க்கணும்னா, ஒரு வழக்கு தொடுக்கிறேன், நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். இதுல 2 ஸ்டேஜ் இருக்கு. இப்ப நானே உங்க பேர்ல சேதுராமன் சார் பேர்ல ஏதோ ஒரு வழக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வழக்கு பல குற்றச்சாட்டுகளை உங்க மேல வைக்கிறேன் அப்படி சொல்லி உங்க பேர்ல வழக்கு போடுறேன். அப்போ வழக்கு போடும்போது நீதிமன்றம் என்ன பண்ணும், அந்த வழக்கை பதிந்து கொண்டு உங்களுக்கு சம்மன் அனுப்பும். அதே மாதிரி நான் யார் யாரெல்லாம் சாட்சின்னு சொல்லியிருக்கேனோ அவங்களுக்கும் சம்மன் அனுப்பும். இப்போ நீதிமன்றம் அந்த வழக்கை பதிவு செய்து கொள்ளும், உங்களுக்கு சம்மன் அனுப்பும். ட்ரையலுக்கு முன்னாடி ப்ரீ ட்ரையல் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக. அப்ப நான் போய் நீதிமன்றத்துக்கிட்ட, சார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார், சேதுராமன் சார் மேல போட்ட வழக்கை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீதிமன்றம் உடனே அப்படியாப்பா இந்த வாபஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு உடனே பேப்பரை என்கிட்ட திருப்பி கொடுத்துறாரு. காரணம் என்னன்னா, நீதிமன்றத்தின் நேரத்தை நான் வீணடித்திருக்கிறேன். நீதிமன்றம் எனக்காக அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட புகார் நான் யார் மேல கொடுத்தானோ அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது, சம்மன் அனுப்பி இருக்கிறது. அந்த நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடப்பதற்கான ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் அது பிக்ஸ் பண்ணிருக்கு. இத்தனையும் நடந்திருக்கும் போது நான் ட்ரையலுக்கு முன்பாக போய் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்னா, எந்த நீதிமன்றமும் குறைஞ்சது என் மேல ஒரு கண்டனமாவது சொல்லிட்டு தான் அதை வாபஸ் வாங்க அனுமதிக்கும். வாபஸ் வாங்க விட்டுருவாங்க. ஆனா அதற்கு முன்பாக நீதிமன்றம் எனக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கும். நீ நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணாக்கி விட்டாய்ன்னு சொல்லி சொல்லும். இது வழக்கு தொடங்குவதற்கு முன்பு. இந்த கேஸ்ல வழக்கு தொடங்கி ஆகி விட்டது. 2 ரவுண்டு விசாரணை நடந்து முடிந்தது. ஒரு ரவுண்டு நடந்தது. அதுல அண்ணாமலை அவர்கள் டி.ஆர். பாலுவை குறுக்கு விசாரணை செய்திருக்கிறார். அந்த குறுக்கு விசாரணையில் சில பதில்களை அண்ணாமலை பெற்றிருக்கிறார். அந்த பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்க இதை பயன்படுத்தி 10 கப்பல் வாங்கினீங்களாமே அப்படின்னு அண்ணாமலை கேட்டதுக்கு, சேச்சா 10 வாங்கினா 2 தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் கொடுத்தது பதிவாயிருக்கு. அப்போ நீதிமன்றத்துல இப்ப டி.ஆர். பாலு என்ன சொல்றாரு, நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு டி.ஆர். பாலு சொத்து குவிப்பு சம்பந்தமானது அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். டி.ஆர். பாலு சொத்துக்களை குவித்து விட்டார், அதாவது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் அப்படிங்கிறது அல்ல இந்த வழக்கு. அது அல்ல இந்த வழக்கு, அது சம்பந்தமானது அல்ல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, டி.ஆர். பாலுனுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, அண்ணாமலை என் மீது அவதூறு செய்திருக்கிறார். அதாவது லிபெல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபெல்னாக்கா ஒரு பேச்சின் மூலமாகவோ எழுத்தின் மூலமாகவோ ஒருத்தரை பற்றி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவது அவருக்கு லிபெல்னு பேர். அவருடைய ரெப்புடேஷனை டேமேஜ் பண்றதுதான் லிபெல்னு பேரு. இவர் டி.ஆர். பாலு தொடுத்த வழக்கு, இந்த வழக்கு தொடுத்தவர் டி.ஆர். பாலு, வழக்கை எதிர்கொண்டவர் பிரதிவாதி அண்ணாமலை. இந்த பொசிஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வழக்கு தொடுத்தவர் பாலு, வழக்கை எதிர்கொண்டவர் அண்ணாமலை. இந்த வழக்கு ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ்ல இல்ல, ட்ரையல் தொடங்கி ஒரு ரவுண்டு முடிந்து அண்ணாமலை கேள்விகளை கேட்டு, குறுக்கு கேள்வி கேட்டு டி.ஆர். பாலு பதில் கொடுத்து அந்த பதில்கள் எல்லாம் பதிவாயிருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல டி.ஆர். பாலு வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறாரு. அது எதை பத்தி? அண்ணாமலை என்னை அவதூறு செய்தார், என் மீது எனக்கு மான நஷ்டம் ஆகிவிட்டது, எனவே 100 கோடி ரூபாய் எனக்கு வேண்டும்னு கேட்டு போட்டிருக்காரு. சோ இந்த கேஸ்ல வந்து பாலு வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது அண்ணாமலை தரப்பை விசாரிக்காமல் நீதிமன்றம் அதற்கு அனுமதி கொடுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, குறுக்கு விசாரணை நடந்திருக்கு. பாலு சில பதில்கள் கொடுத்திருக்காரு. அந்த பதில்கள் அண்ணாமலைக்கு சாதகமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் இந்த அதர் சைட் மஸ்ட் பி ஹர்ட்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட, என்னங்க உங்களுக்கு அவர் வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது அதுல அப்ஜெக்ஷன் இருக்கான்னா, அண்ணாமலை நோ அப்ஜெக்ஷன்ட்டாரு. உடனே வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. உடனே இதை வச்சுக்கிட்டு அண்ணாமலை காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, ஏதாவது டீலிங்கா இருக்குமோ என்னமோ அப்படின்லாம் விதவிதமா அவரை பத்தி கேம்பெயின் இது பண்றாங்க. சட்ட நுணுக்கங்கள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும், ஒரு வழக்கு எப்படி நகர்கிறதுங்கிறது. இப்ப இந்த வழக்கு எப்படி நகர்ந்திருக்குங்கிறத பார்ப்போம். அதாவது பாலு சொன்ன குற்றச்சாட்டு, அண்ணாமலை என் மீது அவதூறு செய்தார், அதுதான் குற்றச்சாட்டு.
அண்ணாமலை என் மீது மான நஷ்டத்தை ஏற்படுத்தினார், ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி என் மீது மான நஷ்டத்தை ஏற்படுத்தினார். இதுதான் பாலுவனுடைய குற்றச்சாட்டு. அதை வாபஸ் வாங்குறாருன்னா அப்போ அண்ணாமலை செய்தது அவதூறு இல்லைங்கிற பொசிஷனுக்கு அவர் போய் நிற்கிறார். அதாவது அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ், டிராயிங் அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ். இப்ப நான் வந்து உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்குறேன்னா உங்களை அந்த குற்றச்சாட்டுல இருந்து நானே உங்களை விடுவிப்பதாகத்தான் அர்த்தம். அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப அண்ணாமலை என்ன செய்வாரு? ரைட், இப்ப இந்த பொசிஷன்ல எந்த பொசிஷன்ல வழக்கு வந்து நின்று இருக்கு? டிஆர் பாலு சொன்னது அண்ணாமலை என் மீது அவதூறு செய்தார் என்பது. நான் இப்ப வாபஸ் வாங்கிக்கிறாரு. வாபஸ் வாங்கினா அந்த அவதூறுங்கிற அந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து வெளியே போயிடுறாரு, அண்ணாமலை வெளியே போயிடுறாரு. சோ அண்ணாமலைக்கு சாதகமான பொசிஷன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விசாரணை நடந்து கொண்டு இருந்த போதே, குறுக்கு விசாரணை நடந்து கொண்டு இருந்த போதே டிஆர் பாலு கொடுத்த சில பதில்கள் அண்ணாமலையே டேமேஜ் பண்ற மாதிரி இருந்தது. உடனே அண்ணாமலை என்ன பண்ணாரு? மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த பதில்களை ரெக்கார்ட் செய்து கொள்ளுங்கள், டிஆர் பாலு கொடுத்த பதில்களை ரெக்கார்ட் செய்து கொள்ளுங்கள், நான் இதன் மீது பாலு மீது ஒரு வழக்கு போடுகிறேன், இந்த அவுட் ஆஃப் த என்கொயரியில இருந்து நான் போட போறேன்றாரு. சோ அது அப்படியே தான் இருக்கு. நேற்றுக்கு அண்ணாமலை ரொம்ப தெளிவா அந்த விளக்கத்தை கொடுத்து, நான் என்னுடைய பொசிஷன்ல தெளிவா இருக்கேன், இந்த வழக்கு தான் அவர் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கு நாங்க நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தோம். அப்படி நோ அப்ஜெக்ஷன் கொடுப்பதுதான் புத்திசாலித்தனம்ங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா லிபர்ல இருந்து நீங்க வெளிப்படுறீங்க, அவதூறுங்கிற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தினாரு, வாபஸ் வாங்கிக்கிறாரு. அப்போ நான் அவதூறு செய்யலைங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குன்னு ஆயிடுது இல்லையா, சம் பிரைமா ஃபேசி இருக்குன்னு ஆயிடுது இல்லையா? அப்ப நமக்கு தானே அது சாதகம். அதனால அண்ணாமலை ஓகேன்ட்டாரு, நீ வாபஸ் வாங்கிக்கன்ட்டாரு. சோ இட் இஸ் இந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வழக்கு நகர்கிற பாதையை புரிந்து கொண்டு பார்த்தால் அண்ணாமலை செய்தது சரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், சமீபத்துல மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. எதனால வந்து திமுக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறினாங்க அப்படிங்கிற ரீசனை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் பகிர்ந்துகிட்டாரு. அதாவது கூட்டணி தர்மத்துக்காக அவருடைய ஊழல்களை வந்து பொறுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ரீதி பேசினார். கூட்டணி தர்மத்துக்காக அவர்கள் ஊழல் செய்திருந்தாலும் நாங்கள் அதை வெளிக்கொணரவில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இது சரியா? அதே நேரத்துல அந்த பத்திரிகையாளரோட ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டார். இதெல்லாம் அந்த அவருடைய தன்மை வந்து நமக்கு தெரியும். நல்ல பேச்சாளர், நல்ல நீண்ட நேரம் பேசக்கூடியவர், ஆணித்தரமாக கருத்தை சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்டவர் பொறுமை இழந்து பத்திரிகையாளர்களிடம் இவ்வாறு நடந்து கொண்டது எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்களே நல்லா அழகா நான் சொல்றதுக்கான பதில நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. வைகோ அவர்கள் நீண்ட அனுபவம் மிக்கவர், நல்ல பேச்சாளர், நல்ல பார்லிமெண்டேரியனாக இருந்தவர். திமுகவால் தமிழ்நாட்டிலிருந்து தயாரித்து அனுப்பப்பட்ட பார்லிமெண்டேரியன்கள்ல இரா செழியன், ஜி விஸ்வநாதன் போன்ற வரிசையில மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியன்களில் ஒருவர். அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. இலக்கிய வைகோ, நான் அதுக்கும் உங்களை ஒரு படி மேல போய் சொல்றேன். இலக்கிய வைகோ, நீங்க இளையராஜாவுடைய திருவாசகம் சிம்பொனி அந்த வெளியீட்டு விழால திருவாசகத்தை பற்றி வைகோ பேசின பேச்செல்லாம் இன்னைக்கு கேட்டாலும் நமக்கு அருமையா இருக்கும். அதே மாதிரி ஒரு முறை கம்பன் விழால கம்பனில் சகோதர பாசம்ன்ற தலைப்புல பேசினார். அயோத்தியால ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் இந்த 4 சகோதரர்களுக்குள்ள சகோதர பாசம். அப்புறம் காட்டுக்கு போகும்போது அங்க குகனோடு ராமனுக்கு ஏற்பட்ட சகோதர பாசம், குகனோடும் ஐவரானோம்னு சொன்னார். அப்புறம் கிஷ்கிந்தையில சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சகோதர பாசம், லங்கையில ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் விபீஷணனுக்கும் சகோதர பாசம்னு பேசி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசினாருங்க வைகோ. அந்த 2.5 மணி நேரத்துல அந்த ஜிப்பா பாக்கெட்டுக்குள்ள அப்படி கையை விட்டுக்கிட்டு அப்பப்போ அந்த துண்டை அப்படி இது பண்ணிட்டு ஒரு சின்ன பிட்டு கூட கிடையாது, ரெஃபரன்ஸ் கூட கிடையாது. கிட்டத்தட்ட நான் எண்ணிக்கிட்டே வந்தேன், ஒரு ஸ்டேஜ்ல எண்ணிக்கை விட்டு போச்சு. 2.5 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 60-70 கம்பராமாயண செயல்களை சொன்னார். சொல்லிட்டு இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் இந்த இடத்துக்கு பிறகு வருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி அதே இடத்த கொண்டு வந்து அதை கம்பேர் பண்ணி அற்புதமான இலக்கிய சொற்பொழிவு. நான் கேட்ட சொற்பொழிவுகள்ல அற்புதமான சொற்பொழிவு அது. இலக்கிய வைகோ. நேற்று நாம் பார்த்தது அரசியல் வைகோ. அதுதான் பாக்குறேன். அதாவது அவர் சொன்ன அந்த எக்ஸாக்ட் வேர்டு, திமுக ஆட்சி கட்டிங், கலெக்ஷன், கரப்ஷன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதான் நடந்துட்டு இருந்தது. ஒரு சதுர அடி நிலம் கூட விடாம ரேட் போட்டு வாங்கினாங்க, இந்த ஆட்சி நீங்க பாத்திருக்கீங்களான்னு அவர் வேகமா பேசிட்டே வந்தார். அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் அவர் ரொம்ப சாதாரணமா தான் கேட்டார். அவர் ஒன்றும் தப்பாவோ இல்ல வைகோவை வந்து அவமானப்படுத்தணும்னோ இதாவோ கேட்ட மாதிரி தெரியல. அவர் என்ன கேட்டார், 5 வருஷமா இந்த மாதிரி ஆட்சி நடந்ததுன்னு சொல்றீங்க, கட்டிங், கலெக்ஷன்,
கரப்ஷன், த எக்ஸாக்ட் வேர்ட் வைகோ யூஸ்டு. கரப்ஷன், கலெக்ஷன், என்ன வார்த்தை, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், கட்டிங் ஆட்சி நடந்ததுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அந்த 5 வருஷம் நீங்க அவங்க கூட தானே இருந்தீங்க, அது உங்களுக்கு அது இதா இல்லையான்னு கேட்கும்போது உடனே அந்த இடம் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் பர்ஸ்ட் ஆகி அந்த உணர்ச்சி வசப்பட்டு 3 தவறுகளை செய்தார். 3 தவறுகள். ஒண்ணு, அந்த பத்திரிகையாளரை பார்த்து, நீ என்ன மஞ்சள் பத்திரிகையா, நீ என்ன தினகரனா, நீ என்ன திட்டம் போட்டு வந்திருக்கியா, இங்க கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்கிறியா, அப்படி இப்படின்னு போட்டு அந்த பத்திரிகையாளரை போட்டு கடிச்சு கொதறினார் பாருங்க. அது முதல் தவறு. 2வது தவறு, அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு, நீங்க அந்த கூட்டணியில் தானே இருந்தீங்கன்னு சொன்னப்போ, கூட்டணின்னு இருந்தா தப்புகள் எல்லாம் நடக்கும், அதை நான் எப்படி வெளியில சொல்ல முடியும், அது அப்போ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது தர்மமா, அந்த எக்ஸாக்ட் வேர்டு சொல்றேன் பாருங்க. நீ என்ன கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுவது அயோக்கியத்தனம், கூட்டணியிலே தர்மத்துக்காக பேசாம இருந்தேன், அதுல என்ன தப்பு, அதுதான் சரியான அணுகுமுறை. இந்த எக்ஸாக்ட் வேர்டு ஹி யூஸ்ட். கூட்டணி தர்மத்துக்காக நான் பேசாம இருந்தேன், அதுதானே சரியான, அதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு. அதுல என்ன தப்பு, அதுதான் சரியான அணுகுமுறை, கூட்டணியிலே இருந்து கொண்டே கூட்டணியை கண்டம் பண்ணுவது நாகரிகமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இது என்ன லாஜிக்னே நமக்கு புரியல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 5 வருஷம் அப்ப கூட்டணியில எந்த விதம், அந்த நீங்களே சொல்றீங்க கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லாம் சொல்றீங்க, அந்த அந்த இதுல நீங்க பேசாம 5 வருஷம் இருந்துட்டு அதுதான் கூட்டணி தர்மம்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எது தர்மமான அரசியல், எது அறம் சார்ந்த அரசியல், எது தர்மம் சார்ந்த அரசியல்? போங்கடா, உங்க கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்ட மக்களே, நாங்கள் ஆதரிக்கிற இந்த அரசு, இந்த திமுக இப்படி எல்லாம் கமிஷன், கலெக்ஷன், கட்டிங் செய்கிறது, நான் இதில் சம்பந்தப்பட்ட இருக்க விரும்பவில்லை, இதிலிருந்து நாங்க வெளியேறுகிறோம்னு சொல்லியிருந்தா அதுதான் அறம் சார்ந்த அரசியல். இது கூட்டணி தர்மம் இல்ல, கூட்டணி அதர்மம். கூட்டணி அதர்மம் அது. அது மட்டும் இல்லாம அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நிருபர் கேட்கிறாரு, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை நானும் கெடும்னு ஒரு குரல் வருது அப்படின்ட்டு கேட்ட உடனே, எனக்கு 1330 குரல் தெரியும், இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சு சொல்லிட்டு அந்த நிருபரை போட்டு தாக்கிட்டார். இது வைகோ ரொம்ப சறுக்கி, அதாவது இலக்கிய வைகோ எவ்வளவு உயரமா இருந்தாரோ அதுல இருந்து அரசியல் வைகோ அதுக்கு நேர் எதிராக சறுக்கி விழுந்த இடம் இது. 2வது தவறு அவர் பண்ணது. 3வதா அந்த பேச்சுல இன்னொரு தவறு பண்ணாரு. அதை எத்தனை பேர் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அதாவது அந்த நிருபரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் இதை கேளுங்களேன், அவர் சொல்றாரு, வைகோ சொல்றாரு, ஏன் இதை கேளுங்களேன், கருணாநிதி ஆட்சிக்கு இருந்த போது நான் கொலைப்பழி சுமத்தி கருணாநிதியவே நான் கொன்று விடுவேன், விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என் மீது அபாண்டமாக பழி சுமத்தி, கொலைப்பழி சுமத்தி என்னை கட்சியை விட்டு வெளியேற்றினார்களே, அதை கேளுங்களேன்னு கேட்கிறாரு. ஐயா, அதை நீதான் ஏன் கேட்கணும் இல்லையா, நிருபர் ஏன் கேட்கணும், நீ 5 வருஷம் கூட்டணியில இருந்தப்போ நீங்க எல்லாம் அதை கேட்டிருக்கணும். ஆக இந்த 3 தவறுகளை நேற்று உணர்ச்சி வசப்பட்டு வைகோ செய்திருக்கிறார். ஒண்ணு, அந்த நிருபரை ஒரு பத்திரிகை, ஆனா அந்த பத்திரிகை நிருபரை அவ்வாறு பேசியதற்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார். அது ஒரு திமுக பாணி, திட்டுறதெல்லாம் திட்டுவாங்க, அப்புறம் ஒரு கட்டத்துல மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, வருத்தம் தெரிவிக்கிறேன். அதாவது எப்படின்னா, மனம் புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன். இப்ப நான் சேதுராமனை கண்ணாபின்னான்னு திட்டிவிட்டு, சேதுராமன்ஜி மனம் புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன்னா, அவ்வளவுதான், புண்படுற மாதிரி தானே பேசியிருக்கேன், அப்புறம் புண்படுறதுல என்ன இருக்கு, அதனால வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. ஆனால் மிகப்பெரிய தவறு வைகோ இழைத்தது, அதாவது நான் 2 பேட்டி, ஒரு பேட்டி ஆதவ் அர்ஜுனா கொடுத்த பேட்டி, நீங்க பத்திரிகை இப்ப ஆரம்பிக்கும் போது ஆதவ் அர்ஜுனால ஆரம்பிச்சீங்க, ஆதவ் அர்ஜுனா கொடுத்த பேட்டி திமுகவை டேமேஜ் பண்ணிட்டு, மதிமுக வைகோ கொடுத்த பேட்டி மதிமுகவை டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டு, வைகோனுடைய ரெப்புடேஷன், அவர் மீது ஒரு கிரெடிபிலிட்டி, அந்த நம்பகத்தன்மைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நம்பகத்தன்மையை வைகோவுடைய பேட்டி கீழே கொண்டு இறக்கி விட்டது என்பது ஒரு அரசியல் பார்வையாளனாக என்னுடைய கருத்து. அந்த 3 தவறுகளை அவர் செய்தார். அதுல என்னன்னா, கூட்டணியில இருந்தா என்ன தப்பு, நான் எப்படி நான் கேட்கிறேன். இப்ப அடுத்த கேள்வி வருது, ஒருவேளை திமுக இப்ப இந்த கூட்டணி வென்று இருந்ததுன்னு வச்சுங்க, ஜெயிச்சிருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப நீங்க அதே கூட்டணி தர்மத்தை காப்பாத்திட்டு உள்ளதானே இருந்திருப்பீங்க, நீங்க அந்த குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லிருக்க மாட்டீங்கல்ல. அப்போ தோற்றதுனால வெளியில சொல்றீங்க, அப்படிதானே? இது எந்த வகையான கூட்டணி தர்மம்னு தெரியல, இது கூட்டணி அதர்மம்னு தான் நான் பாக்குறேன். அதோட சேர்த்து வைகோ பேட்டி மட்டும் இல்ல, நீங்க இன்னொரு விஷயத்தையும் நான் இதோட சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு துரை வைகோ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. துரை வைகோ கொடுத்த பேட்டியும் மதிமுகவை சுத்தமா டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேகா ஓட்டுக்கு பணம் கொடுத்ததா, இந்த தேர்தல்ல, போன தேர்தல்ல தாவேகா ஓட்டுக்கு பணம் கொடுத்ததா, கொடுக்கலையே, நான் பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்கிறேன், மக்களை பார்த்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. துரை வைகோ சொல்றது, நான் பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்கிறேன், மக்களை பார்த்து கேட்கிறேன், சமூகத்தை பார்த்து கேட்கிறேன்,
எல்லாம் சொல்லிட்டு திமுக வந்து இது தாவேகா இந்த தேர்தல்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்ததா, அதுவே திமுக என்ன பண்ணித்து, ஒரு தொகுதிக்கு 20 கோடி வீதம், 234 தொகுதி நீங்க கணக்கு போடுங்க, ஒவ்வொரு தொகுதிக்கு 20 கோடி, 234 தொகுதினா 4000 கோடிகளுக்கு மேல வருது. எத்தனை கோடிகள், இதெல்லாம் யார் வீட்டு பணம், எப்படி வந்ததுன்னு கேட்டுட்டு அவர் இன்னொன்னு சொல்றாரு, கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளுக்கும் சேர்த்து திமுக செலவு பெய்ததுன்றார். அப்போ இவருடைய எம்எல்ஏக்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் 2 பேருக்கு சேர்த்து 40 கோடி திமுக செலவு பண்ணிருக்குல்ல. அப்ப எப்படி அவங்க உங்க கூட வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? டெக்னிக்கலாவும் வர முடியாது. ஏன்னா உதயசூரியன் சின்னத்துல நின்று வெற்றி பெற்ற காரணத்தால் அவர்கள் திமுக சொல்கிற விப்புக்கு தான் அவங்க கட்டுப்பட்டாக வேண்டும். நாளைக்கு சபாநாயகர் மீது நீங்க நம்பிக்கை தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் எது வந்தாலும், இல்ல ஆட்சி மீதே தீர்மானம் வந்தாலும், திமுக என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் கேட்டு செய்ய வேண்டும். ஏன்னா they have won on rising sun symbol. அப்போ அவர் என்ன சொல்றாரு, எங்க உறுப்பினர்கள் 2 பேரை விலை போய் விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு துரை வைகோ, நான் கேட்கிறேன், அதெல்லாம் சொல்லிட்டு துரை வைகோ சொல்றாரு, குதிரை பேரம், கழுத பேரம், சோஃபா மாடல், கண்டெய்னர் மாடல் எல்லாம் திமுக தான் பண்ணுதுன்னு சொல்றாரு. இது எந்த வகையிலும் மதிமுகவினுடைய மரியாதையை கூட்டாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். துரை வைகோ கொடுத்த பேட்டி ரெண்டுமே, நீங்கள் 5 ஆண்டு காலம் அந்த திமுகவில இருந்து விட்டு அந்த சிம்பல்லையே நின்று 4 பேரை போட்டியிட செய்து விட்டு அதுல 2 பேர் அதுல ஜெயிச்ச பின்னாடி நீங்கள் திமுகவின் மீது இப்போது குற்றம் சொல்வது என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த கெட்ட பெயரை உங்களுக்கு தான் உண்டு பண்ணும். யுவர் கிரெடிபிலிட்டி இஸ் அட் ஸ்டேக் அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.